மகா சித்தரான திருமூலர் அஷ்டமா சித்திகளை அடைவதற்காக வழிபட்ட தெய்வம் எது? இந்த கேள்விக்கான விடை தெரிய வேண்டுமா? வாருங்கள் காணலாம். இந்த பிரபஞ்சத்தில் இடம்பெற்றுள்ள சமுத்திரம், மலை, நதி, நிலம், வனம், சகல ஜீவராசிகள் என அனைத்தையும் உள்ளடக்கிய உயிர்கோளத்தினை படைத்து தலைவியாக இருந்து ஆள்பவள் அன்னை புவனேஸ்வரி. 14 லோகங்களையும் வழிநடத்தும் மகா சக்தியாகிய அன்னை புவனேஸ்வரிக்கு சகல புவனேஸ்வரி என்பது திருநாமம். அண்ட சராசரங்களையும் படைத்தாலும் அம்மையப்பரை சகல புவனேஸ்வரர் மற்றும் சகல புவனேஸ்வரி ஆக போற்றுகின்றனர். அதலம், விதலம், பாதாளம் ஆகிய முப்புவனங்களுக்கும் அதிபதியாகிய இவ்வன்னையை திருப்புரை, முப்புவன வடிவாம்பிகை, திரிலோக நாயகி, திரிபுவன சுந்தரி என்றெல்லாம் பலவாறு துதிக்கின்றனர். மாபெரும் சித்தர்களில் ஒருவராக போற்றப்படும் திருமூலர் இறையருளால் யோகம் கைவரப்பெற்று சிவராஜதானியாகிய திருவாவடுதுறையில் உறைந்தருளுபவர். தாம் உணர்ந்த ஞானத்தினை திருமந்திரமாக நமக்கு அருளிச் செய்தவர். திருமந்திரம் என்பது சைவர்களால் போற்றப்படுகின்ற 3000 பாடல்களை உடைய திருமுறை நூல். ஆயினும் சக்தி வழிபாட்டின் சிறப்புகளும் இதில் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது என்பதுதான் சிறப்பான விஷயம். ஆன்மீக உலகில் திருவாவடுதுறையை சைவர்களின் கோட்டை என்றே சொல்லலாம். ஆனாலும் இது அன்னை புவனேஸ்வரியின் ஆட்சி பெற்ற ஸ்தலம் என்பதுதான் ஆச்சரியமே. திருவாவடுதுறையில் அருளும் அன்னை ஞானத்தின் தலைவி, பிறப்பினை அறுத்தருளும் அருந்தவச் செல்வி. இத்தலத்தில் உறைந்தருள் செய்யும் அம்பிகையை புவனேஸ்வரி வடிவமாகவே திருமூல சித்தர் வழிபட்டிருக்கின்றார். இவ்வன்னையை வணங்கி அவளிடம் பக்தி செய்து அவளது அருளை பெற்றிடுவதற்காகத்தான் தாம் திருவாவடுதுறை வந்ததாக திருமூலர் தமது திருமந்திர பாடலில் குறித்திருக்கின்றார். அன்னை பசுவடிவம் தாங்கி கைலையை விட்டு நீங்கி பூலோகத்தில், குறிப்பாக காவிரி தேசத்தில் பல தலங்களில் சிவபூஜை செய்து வந்திருக்கிறாள். அவளின் பசுரூபம் கழியப்பெற்ற ஸ்தலம் கோகழி எனப்படும் திருவாவடுதுறை. இந்த கோகுருநாயகியை காண்பதற்காக சிவயோக முனிவரானவர் கையிலையில் இருந்து வான்வழியாக பூமிக்கு வந்தபோதுதான் திருமூலர் வரலாறு துவங்குகின்றது என்பது இங்கு சிந்திக்கத்தக்கது. திருவாவடுதுறையில் எழுந்தருளியிருக்கும் அன்னையை பொருந்திய செல்வி புவனாதிபதி என்றும் திருவாவடுதுறை தலத்தினை சிவமங்கை என்றும் திருமூலர் குறிப்பிட்டிருக்கின்றார். இத்தலத்தில் உறைந்தருளும் அன்னையை நீலாங்கமேனியால், நேரிழையால், புவனாம்பிகை என்று பலவாறு போற்றுகின்ற விதத்தின் மூலம் திருமூல சித்தர் இத்தலத்தில் அன்னை பராசக்தியை புவனேஸ்வரி வடிவத்தில் வழிபட்டு அவளின் மூலமாக சிவயோகம் கைவரப்பெற்றவர் என்பது உறுதியாகின்றது. திருமந்திரத்தில் 4வது தந்திரத்தில் இடம்பெற்றுள்ள புவனாதிபதி சக்கரம் என்னும் பகுதியில் அன்னை புவனேஸ்வரிக்குரிய வழிபடு முறைகள் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. பஞ்சதசாட்சரி எனும் 15 எழுத்து மந்திரத்தின் தன்மை, யந்திரராஜம் எனப்பெறும் புவனேஸ்வரி யந்திரத்தினை அமைத்து வழிபடும் முறைகள், அன்னையின் உருவத் தோற்றம், தியானிக்கும் முறைகள் ஆகிய விஷயங்களை இப்பகுதி தெளிவாக உரைக்கின்றது. மந்திரராஜம் எனப்பெறும் புவனேஸ்வரி யந்திரமும் அதற்குரிய மந்திரமும் கைவரப்பெற்று அதனை பூஜித்து இவ்வுலகில் அஷ்டமா சித்திகள் கைவரப்பெற்று திருமூலர் திருவாவடுதுறையில் மகிழ்ந்திருந்தார் என்பது இதிலிருந்து உறுதியாகின்றது. புவனேஸ்வரி சித்தர்களால் கொண்டாடப்பெற்ற பெரும் சக்தி வடிவம். திருவாவடுதுறையோ யோகம் வல்ல சித்தர்கள் வாழ்ந்திருந்த ஞான பூமி. ஆக இங்கு அன்னை புவனேஸ்வரி வழிபாடு இருந்துள்ளமைக்கு ஐயப்பாடு இல்லை. புவனேஸ்வரி அன்னையை வழிபடு தெய்வமாக உடைய சித்தரான போகர் பெருமான் இத்தலத்தில் தங்கியிருந்த செய்தியும் சிந்திக்கத்தக்கது. போகர் தமது சீடரான திருமாளிகை தேவருக்கு அளித்துவிட்டு சென்ற படிமப்பாதம் துரைசை ஆதீனத்தவர்களால் தினந்தோறும் இன்றளவும் வழிபடப் பெறுகின்றது. திருமூலர் வழியில் பின்வந்த சீட பரம்பரையினரால் இயற்றப்பட்ட பாராயண நூல் ஒன்றிற்கு புவனாம்பிகை கலைஞான தீபம் என்பது பெயர். ஓதுபவருக்கு அளப்பரிய பலன்களை அள்ளி தரவல்ல இந்நூல் புகழ் வாய்ந்த அபிராமி அந்ததிக்கு முன்னோடியாக அமைந்த நூல் ஆகும். சோழர்கள் தாம் அமைத்த சிவாலயங்களில் சரஸ்வதி, கஜலட்சுமி போன்று அன்னை புவனேஸ்வரியையும் கோஷ தெய்வமாக நிலைப்படுத்தி வழிபட்டனர் என்பர். அதை உறுதிப்படுத்தும் விதமாக திருவாவடுதுறை ஆலயத்தின் வளாகத்தில் பழமையான புவனேஸ்வரியின் சிற்பம் ஒன்று அகழ்வின் போது கண்டெடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஆலய வளாக மேடையில் பாதுகாக்க பெறும் கல் திருமேனிகளின் வரிசையில் இச்சிலாரூபம் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவே திருமூலரால் வழிபடப்பெற்ற அன்னை புவனேஸ்வரியாக இருக்கலாம் என்ற கருத்தும் இங்கு நிலவுகிறது.